தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலூர் அருகே பாரம்பரிய முறையில் மீன்பிடித்த திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த மீன்பிடி திருவிழாவானது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த விழாவில் எத்தனை வகையான மீன்களானது பிடிக்கப்பட இருக்கிறது? மேலும் அங்க மீன் பிடிக்க கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, சொல்லுங்க. கண்டிப்பாக மதுரை மாவட்டம் விமர்சையாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல பகுதிகளில் இருந்து இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு மிகவும் ஆர்வத்துடன் மீன்கள் பிடித்துச் சென்றனர். பொதுவாக மதுரை மாவட்டம் மேலும் கிருஷ்ணகா பகுதிகளில் பொதுவாக விவசாயத்தை நம்பியுள்ள கிராமமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த முக்கிய திருவிழாவாக மீன்பிடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அளவிலான தம்மாயில் ஒரு மீன்குஞ்சுகள் முறையாக நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டு முறையாக அறிவிப்பின்படி சுற்றியுள்ள தஞ்சாவூர் மற்றும் கிராம பகுதிகளில் இருந்து மக்கள் மீன் பிடிக்க வருவார்கள். இதன் மூலமாக நாட்டு வகை இந்த மீன்களை பிடித்து வீட்டிற்கு சென்று சமைத்து சாப்பிடுவதற்கும் சாமி கும்பிடுவது வழக்கமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவில் நடத்தப்படுவதன் மூலமாக நன்கு மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது பொதுமக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது ஊராளி. மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவானது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாக பொதுமக்களுக்கு முறையாக அறிவிப்பு வழங்கப்பட்டு இந்த மீன்பிடி திருவிழா அதாவது மக்கள் பிடிப்பதற்கு எளிதாகவும் பயன்படுத்தி வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி திருவிழாவில் கட்லா, ரோகு, சிலேபி போன்ற நாட்டு மீன்களும் பேத்தி போன்ற 60 வகையான மீன்களும் 70 வகையான மீன்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மீன்பிடிக்கு பயன்படுத்தக்கூடிய துண்டி, வலை போன்ற உதவிகளை கொண்டு மக்கள் பொதுமக்கள் மீன்பிடித்து செல்கின்றனர். இந்த வகையான மீன்பிடி திருவிழாவானது நடைபெறும் மூலமாக பொதுமக்கள் மழை பெய்யும் காரணமாகவும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஊராணி மதுரை மேலூரில் மீன்பிடி திருவிழாவானது பாரம்பரிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன்.